ஹாய், குட் மார்னிங். சரி, குட் ஈவினிங். ஆஃபீஸ் முடிச்சாச்சு. என்ன பண்ணுறது, இப்போ எனக்கு செம்ம போர் அடிச்சுது. சரி டின்னர் போகலாமா அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். டின்னர் போயிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் டைம் இருக்கிற மாதிரி இருந்தது. சரி ஓகே, ஒரு ஃபிலிம் ரொம்ப நாளாக போகணுன்ற மாதிரி பிளான் இருந்தது. அப்புறமா சரி ஏன் நீ போகக்கூடாது, அதுக்கப்புறம் அந்த படத்தையும் வேறு எடுத்துருவாங்கன்ற மாதிரி சரி தேட்டரில் பார்க்கலாம். என்ன படம்? த்ரில்லர் மூவி அப்சஷன். அதுதான் இன்னைக்கு போயிட்டு அந்த படத்தையும் பார்த்துட்டு டின்னரும் சாப்பிட்டு வீட்டுக்கு வரலான்றது. எப்படி இருக்குன்றாங்க, வந்துட்டு சொல்கிறோம். ரிவ்யூஸ்லாம் கேட்கும் போது ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். நான் அங்கே ஹாலிவுட்டில் தான் அது ரொம்ப பிளாக் பஸ்டர் ஹிட்டு. இங்கே வந்து சில பேருக்கு பிடிச்சிருக்கு, ஒரு மாதிரி மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் தான் வந்திருக்கு. பட் ரொம்ப நாள் ஒரு த்ரில்லர் மூவி, ஒரு நல்ல பயமுறுத்துற மாதிரி ஒரு மூவியை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. ஸோ அதனால் அது தேட்டர்லேருந்து எடுக்கிறதுக்குள்ளே தேட்டரில் போய் பார்த்துடலாம். அது ஓடிடியில் பார்க்குற படம் இல்லைன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதனால போய் பார்த்துட்டு வந்துடுறோம். ஸோ பார்த்துட்டு வந்துட்டு சொல்கிறோம் படம் எப்படி இருக்குன்னு. பாய். நல்லா இருக்கும், நல்லா இருக்கு. ஆனா குழம்பு மாதிரி இருக்கு. தலைச்சேரி நான் சாப்பிட்டுருக்கேன், ஆனா எனக்கு புரியல. பட் அந்த அளவுக்கு நம்ம பெங்களூர்ல கேரளால சாப்பிட்ற அளவுக்குலாம் டேஸ்டா இல்லை. ஓகே சாப்பிடலாம். சப்புன்னு இருக்கு. கலர் லைட்டாக டப்புன்னு தான் இருக்கும், பட் இது ரொம்ப டப்புன்னு இருக்கு. அது ஓகே, அவன் வந்துட்டோம், படத்துக்கு போனோம், டைம் ஆயிடுச்சு. அந்த வேலை மவுண்ட் ரோட் தாண்டினோடனே இது லைனாக கடை இருக்குது. டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு தலைச்சேரியில் வந்துட்டோம். சாப்பிட்டு கிளம்புறோம். எப்படி இருக்க அப்படின்னா வீடியோ இருக்க தலைவன் டீசெண்டா சாப்பிட்டுருப்பேன். ஹலோ, வந்துட்டோம் நாங்க அட்லாஸ்ட். ஸோ டின்னர் வந்து ஒரு அண்ணா நகர்ல ஒரு தலைச்சேரி அப்படின்ற அண்ணா நகர், இந்த மவுண்ட் ரோட் அண்ணா நகருக்கு அடிக்கடி கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அங்கேயே முடிச்சிட்டோம். முடிச்சுட்டு டைரக்டா இங்க வந்துட்டோம். மின்னல் வேகத்துல கூட்டிட்டு வந்துட்டாரு என்ன, கூட்டிட்டு வந்துட்டு இப்போ நம்ம வயிறு ஃபுல்லா இருக்கு. இங்க வந்து பாப்கார்ன் இன்டர்வெல்ல வாங்கி தருவீங்களா மாட்டீங்களா? எனக்கு கேக் வேணும். கேக்கு பாப்கார்ன் எல்லாமே சேர்த்து வாங்க போறோம். ஆமா, கேக் பாப்கார்ன் ரெண்டுமே வாங்க போறோம். வாங்கிட்டு படம் பார்க்குறோம். எனக்கு கொஞ்சம் லைட்டா த்ரில்லிங்கா இருக்கு. படத்தோட ஃபுல்லா ஸ்டோரி பார்த்துட்டேன், பட் இருந்தாலும் கொஞ்சம் பயமா இருக்கு. ஐ மீன் ஒரு பயம் வருது. பார்க்கலாம். படம் ஏதோ நார்மலா இருக்கும் தான் நினைச்சு வந்தோம். 1 hour 50 minutes இங்கிலீஷ் படம் என்ன இருக்கும், சரி போர் அடிக்கிறது பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சோம். அந்த பொண்ணு மிரட்டி விட்டுருச்சுங்க. இன்றதுக்கு முன்னாடி செம்ம டர்ராக்கி விட்டுருச்சு. அவச்சு போனாலே இல்லையோ நமக்கு வந்துடும் போல இருக்கு. வேற மாதிரி படம், செம்ம வர்த்து. இந்த கேரக்டரோட ஆக்டிங் செம்மையா இருக்கு. ஆமா, செம்மையா இருந்தது. அந்த பையன் இன்னும் செம்மையா எக்ஸ்பிரஷன் கொடுக்குறான். நல்லா இருந்தது. அந்த பொண்ணுக்கு பயப்படுற மாதிரி சில சீன்ஸ்லாம் பண்ணியிருந்தான். இந்த இன்டர்வியூக்கு முன்னாடி ஒரு சீனு அப்படியே ஆச்சரியமா பார்ப்போம், என்னடான்னு பார்த்தா டோரை லாக் பண்ணி வச்சிருக்கோம். டர்ரா செம்மையா இருந்தது அந்த சீன். சமமா ரீசெண்டா ஒண்ணு சொல்லவே மறந்துட்டோம். பாலில இருந்து நாங்க திரும்பி வந்துட்டு இருந்தோம். அப்போ வந்து கரெக்டா அந்த நைட்டு ஏர்போர்ட்ல இருந்து நாங்க வீட்டுக்கு வரோம். வீட்டுக்கு வந்து அந்த கேப்ல புக் பண்ணிட்டு ரேபிடோல புக் பண்ணிட்டு இறங்குறோம். இறங்கி எல்லா லக்கேஜஸும் எடுத்துட்டு வீட்டுல வச்சுட்டு கொஞ்ச நேரத்துல அரேஞ்ச்லாம் பண்ணிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பார்த்தா ஃபோனை காணும். சாதாரண ரொம்ப ஒரு மாதிரி ஆச்சு. எனக்கு எப்பவுமே எனக்கு என்ன ஒரு தைரியம்னா ஃபோன் எப்பவுமே எனக்கு ஒரு தைரியம். நான் வந்து இங்கதான் இருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் பதட்டம் இல்லாம தெரியுது. எங்கேயாச்சும் கண்டிப்பா பத்திரமா வச்சிருப்பேன், எங்கேயாச்சும் மறைச்சு வச்சிருப்பேன். அதுக்கப்புறம் தேடும் என் ஹஸ்பண்ட் ஃபோனை காணும். அதுக்கப்புறம் ஒரு ஃபோன்ல இருந்து இன்னொரு ஃபோன்ல இருந்து கால் பண்ணிட்டாங்க. ஒரு ரிங்லயே கால் போகுது, ஆனா செகண்ட் ரிங்லயே கால் கட் பண்றாங்க.
திருப்பி பண்ணும்போது ஃபோன் சுவிட்ச் ஆஃப். ஸோ எங்களுக்கு அப்போதான் தெரிஞ்சிச்சு ஓகே ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் யார் எடுத்துருப்பாங்க கடைசியில் நான் கேப்ல இருக்கும்போது தான் அந்த ஃபோனையே நாங்கள் யூஸ் பண்ணோம். ஸோ அதனால எனக்கு வந்து கேப் டிரைவர் மேலே தான் எங்களுக்கு டவுட்டாகவும் இருந்தது. கேப் டிரைவர் தான் எடுத்துட்டு போயிருப்பாரா, ஏன்னா ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகுது அப்படின்ட்டு. இங்கே நான் கண்டினியூ பண்ணுறேன். ஆக்சுவலாக சம்பவம் என்னன்னா, மொபைல் வந்து கேப்ல மிஸ் ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் வந்து கேப்ல மிஸ் ஆயிடுச்சான்றது எங்களுக்கு ஒரு டவுட் தான். ஏன்னா லக்கேஜ் நாங்கள் எடுத்துட்டு மேலே போயிட்டு வச்சுட்டு மாடியில வச்சுட்டு திருப்பி போயிட்டு மொபைலை தேடுறோம், மொபைலை காணணும், செம்ம ஷாக்கு. சரி ஓகே நம்ம இப்போ அது ஒன்று கேப்ல தான் இருக்கணும். சரி கூகுள் ஃபைண்ட் மை லொகேஷன்ல போட்டு பார்த்தோம். அப்போ கூகுள் ஃபைண்ட் மை லொகேஷன்ல போட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மொபைல் வந்து எங்கே டிராவல் ஆகிட்டு இருக்கு. அப்போதான் தெரிஞ்சது ஓகே வண்டியில தான் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் டிரைவருக்கு கால் பண்றோம். மனுஷன் போனை அட்டன் பண்ணிட்டு கட் பண்ணிட்டு சுவிச் ஆஃப் பண்ணிட்டாப்ல. இந்த போனே சுவிச் ஆஃப் பண்ணிட்டாரு, அவரோட போனே சுவிச் ஆஃப் பண்ணிட்டாரு. என்ன பண்றதுன்னு தெரியல. அதுக்கப்புறமா சரி கையோட அங்க இருந்து கிளம்பி போயிட்டு நியர்பை இருக்கிற ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு பட் என்ன எங்களுக்குன்னா ஸ்டேஷன்ல வந்து நாளை காலையில இருந்து தான் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதனால எங்க சரி டிலே ஆயிடுது, எதுவும் பார்க்க முடியாது, நம்மளால கிடைக்காம போயிட போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்துல நம்ம ஒரு ஏர்போர்ட்ல தானே நம்ம வண்டி ஏறணும். ஸோ அதனால வந்து ஒருவேளை அவர் அங்க இருந்தாருன்னா அப்படின்றதுக்காக நாங்கள் என்ன பண்ணிட்டோம், பைக் எடுத்துட்டு கிளம்பி அங்கே போயிட்டோம். அங்கே போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவரை ரீச் பண்ண முடியல, நம்பர் சுவிச் ஆஃப், அவர் எதுவுமே அவரை ரீச் பண்ணவே முடியல. அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க இருக்கிற லோக்கல் ரேபிடோ டிரைவர்ஸ் எல்லாருமே கேட்டுட்டு அவங்களெல்லாம் கேட்கும்போது அவங்க இல்லை நீங்க நாளைக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டாங்க. சரி அவ்வளோதான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்காது இதுக்கப்புறம் அப்படின்னு நினைச்சு நாங்கள் போயிட்டோம். அப்புறமா சரி அடுத்த நாள் காலையில் நியர்பை ஸ்டேஷனில் போயிட்டு கொடுத்த கம்ப்ளைண்ட் வந்து அப்படின்னா அவங்க கூப்பிட்டுருந்தாங்க. அப்புறம் டிரைவர் சுவிச் ஆன் பண்ணியிருந்தார் போல இருக்கு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட விசாரிக்கும் போது அவர் நான் பார்க்கவே இல்லை அப்படின்ட்டாரு. எங்களுக்கு என்னன்னா சரி அவரை பிடிச்சிட்டாங்க, அவர் மொபைல் கொடுத்துருவாருன்னு நினச்சா அவர் வந்து நான் மொபைல் எடுக்கவே இல்லை, நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு அடுத்த இடி. அப்போ அவ்வளோதான், நான் மொபைல் சுத்தமாக போச்சு அப்படின்ற மாதிரி சிச்சுவேஷன் ஆகி போச்சு. ஃபோன் வேற, ரொம்ப பிடிச்ச ஃபோன் வேறையா. ஸோ இந்த மாதிரி கிடைக்கவே கிடைக்காது லாஸ்ட் வரைக்கும். ஏன்னா அவங்க வந்து அவ்வளோ ப்ரூவ் பண்ணுறாங்க, நான் எடுக்கவே இல்லை சார், நான் ஏன் எடுக்க போகிறேன், எனக்கு என்ன, நான் நல்ல ஃபோனே வச்சுருக்கேன், எனக்கு ஃபேமிலி இருக்குது, எனக்கு பசங்கன்னு இருக்காங்க, எனக்குன்னு ஒரு வண்டி இருக்குது, அதெல்லாம் இருக்கும்போது நான் ஏன் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க பேசுறத பார்த்தா நம்மளுக்கு வந்து ஒரு ஃபோன் எடுத்துருந்தா திருப்பி கொடுத்துருக்க போறாங்க. அவர் இவ்வளோ தூரம் யாருன்னா ஒருத்தர் ஒரு மாதிரி கெஞ்சுற மாதிரி எழுதிருக்காரு, இவர்கிட்ட ரொம்ப ப்ளீஸ் பண்ணி கேட்டிருந்திருக்காரு. ஸோ அவங்க இப்போ அவரும் இல்லைன்னா அப்போ வேற யார் எடுத்திருப்பான்னு சொல்லும் போது அவரே ஒரு ஹிண்ட் கொடுத்தாரு எங்களுக்கு. எனக்கு இப்போ உங்ககிட்ட நாங்க என்ன கேட்டோம்னா உங்க கேப்ல வரும்போது தான் நாங்க லாஸ்டா போனை யூஸ் பண்ணதே, அதுக்கப்புறம் காணாம போச்சுன்னா அப்போ எங்க இருக்கும், உங்க கேப்ல தான் விழுந்திருக்கோம், அப்ப நீங்க தான் ரெஸ்பான்சிபிள், அதுக்கு நீங்க சொல்லணும், என்ன பண்ணலாம் நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போதுதான் அவர் ஒரு ஹிண்ட் கொடுத்தாரு. அவர் என்ன சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் வந்து அதான் எனக்கு அப்புறம் வந்து ஒரு ஹிந்திக்காரன் வந்து என் வண்டியில ஏறினான். அப்ப நீங்க கால் பண்ணும்போது ரிங்கு கேட்டுது, ஆனா அது உங்க போன் தானே எனக்கு தெரியல, பின்னாடி இந்த சத்தம் கேட்கும். சரி யாருன்னு போனும் கேட்டா அவன் வந்து என்ன சொன்னா இது ஏன் போன் தான் அப்படின்னு சொல்லிட்டு போனை வந்து சுவிச் ஆஃப் பண்ணிட்டான். இப்ப அவன் என் போன் தான் சொல்லிட்டு சுவிச் ஆஃப் பண்ணான். இவரும் சரி அவன் போன் தான் நினைச்சிட்டு விட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா அந்த ஹிந்திக்காரன் தான் எடுத்திருக்கான் போல இருக்கு, இவருக்கும் தெரியல. பட் என்னன்னா நாங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம். இப்போ அவர் வந்து இன்னொருத்தரை டைவர்ட் பண்றாரு. இப்போ எனக்கு இந்த போன் கிடைக்கணும்னா எனக்கு ஆப்ஷன், அவன் யாருன்னே தெரியாது, அவன் டீடைல்ஸ் எல்லாமே இவர்கிட்ட தான் இருக்கு. அவன் எங்க இறங்கினா, அவன் யாரு என்னன்றது எல்லாமே இவருக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. நான் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். ஸ்டேஷன்ல என்ன சொல்றாங்க, உன் வண்டியில தான் தொலைஞ்சிருக்கு, அதுக்கு நீ தான் ரெஸ்பான்சிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா அவன் ஆக்சுவலா பார்க்கும்போது டிரைவர் வந்து லேட்டரா வந்து பார்த்தா ரொம்ப பாவமா தான் இருந்தான் அவன். அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னாரு, இந்த மாதிரி வந்து நான் ஃபேமிலி மேன், நானே ரெண்ட்டுக்கு தான் ஓட்டுறேன், அந்த மாதிரி ஏதோ சொல்லிட்டு ரெண்டு வீட்டில தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அப்புறமா ஸ்டேஷன்ல வந்து அவருக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்க. ஒன்னு மொபைல் நீ யாருன்றத ஒன்று ஆள் காமிச்சு விட்டுரு, ஒன்னு நீயே போனை எடுத்து கொடுத்துரு, இல்ல நீ ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா நல்ல மனுஷனா இருந்ததுனால டிரைவரு அவரு இதுல இருந்து எனக்கு தெரியாது அப்படின்ட்டு கழண்டி போகாம இவங்க போலீஸ்ல அவங்க அந்த மாதிரி சொன்ன உடனே போயிட்டு அவரு எங்க டிராப் பண்ணாரோ, 2 நாள் டைம் கேட்டு போயிட்டு எங்க டிராப் பண்ணாரோ அந்த பசங்களை பிடிச்சி பேசி ஈஸியா அந்த மொபைலை வாங்கியே கொடுத்துட்டாருங்க. அது வந்து வேற லெவலா இருந்தது. இதெல்லாம் நடக்குமா, படத்துல பார்த்த மாதிரி இருந்தது. 2 நாள் ஆனாலும் ஸ்டேஷன்ல அவரை டைட் பண்ணாங்க, இவரு போனாரு, பிடிச்சிட்டு மொபைலும் எடுத்து வந்து கொடுத்தாரு. ரொம்ப தேங்க்ஸ் நண்பா. இது நானே என்னன்னா
இதுல ஒரு பர்சனல் விஷயமும் இருக்கு. எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்து ஒரு பிலீஃப், எனக்கு எப்பவுமே எந்த விஷயமும் அவ்வளவு சீக்கிரம் என் கையில இருந்து தொலையாது. ஓகேங்களா, நான் எப்பவுமே எல்லாத்தையும் கொஞ்சம் பத்திரமா பார்த்துப்பேன். எங்க வச்சிருவேன்றத மறந்துடுவேனே தவிர தொலைஞ்சு போகாது. எப்படியாச்சும் இருந்தாலும் என் கையில கிடைச்சிடும். அந்த மாதிரிதான் எனக்கு சின்ன வயசுல இருந்தே. எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, நீ ரொம்ப லக்கி, உன் கையில இருந்து எதுவும் போகாது அப்படி சொல்லிட்டு. இது எனக்கு பிடிச்ச போன் வேற, இது சடனா போயிடுச்சு. அதுவும் எனக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை இருந்தது, வந்துரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்துட்டு இருந்தது. பட் அதுக்கப்புறமும் ஒரு 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 1 day ஆனதுக்கு அப்புறம் கிடைக்கல, இல்ல IMI நம்பர் என்னால எடுக்க முடியல அப்படின்ற மாதிரி எல்லாம் சிச்சுவேஷன் வரும்போ உண்மையா போயிடுச்சோ அப்படின்ற மாதிரி அப்பதான் உடையவே ஆரம்பிச்சேன். ஆக்சுவலி தொலைஞ்சு போச்சுன்னு தெரியும் போது கூட அவ்வளவா இது பயப்படாத நானு. அந்த 1 day கழிச்சு அப்பவும் கிடைக்காது, அப்படி கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது ரொம்ப உடைஞ்சு போட்டேன். அதுக்கப்புறம் அந்த நெக்ஸ்ட் டே எனக்கு அது திரும்பி கிடைச்சிருச்சுன்ட்டு எனக்கு ஃபோன் வரும்போது, எனக்கு உங்க ஃபோன் கிடைச்சிருச்சு, நான் எடுத்துட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல சப்மிட் பண்றேன்னு சொல்லி அவங்க சொல்லும் போது, என் ஹஸ்பண்ட் என்கிட்ட வந்து சொல்லும் போது எனக்கு ஐ வாஸ் லைக், என்னால ரொம்ப சர்ரியல் மூமெண்டா இருந்தது. அது நான் நினைச்சு கூட பார்க்கல. இட் வாஸ் நைஸ் ஆக்சுவலி. காய்ஸ், படம் வேற லெவலுங்க. படம் முடிஞ்சிருச்சு, செம்மையாக இருந்தது படம். எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளோதான், படம் பார்த்தாச்சு. 2 பேரும் கிளம்புறோம் வீட்டுக்கு. பாய் சொல்லியிருக்கேன். வரேன்.